கதிர்குட்டிக்கு ஒரு 6 மந்த்க்கு மேல இருக்கும்போது நான் இட்லி ஊட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அவன் விரும்பி சாப்பிடவே மாட்டான். ஒரு 9 மந்த்ஸ்க்கு மேல அவனுக்கு வந்து இட்லி வந்து ஃபேவரட் ஃபுட்ல ஆட் ஆயிடுச்சுங்க. அதனால எப்பவுமே வீட்ல இட்லி மாவு இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி சாம்பார் தான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. கதிர்குட்டிக்கு அப்படியே ஊட்ட போறேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆடி வெள்ளி வேற. ஸோ கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பூஜை பொருளுக்கெல்லாம் மஞ்சள், குங்குமம் வைக்கணும். இந்த மாரி தான் வந்து விளையாடிட்டு இருப்பாரு. கையில ஏதாச்சும் ஒரு பொருள் குடுத்துட்டா, அத வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி, பத்தி அதெல்லாம் கொஞ்சம் காலியாயிருச்சு. ஸோ வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வந்து ரீசென்ட்டா ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, மன்றல் பூஜா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, 1 இயரா வீட்ல இருந்தே வந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. எல்லா விதமான பூஜை பொருட்களும் அவங்கள்ட்ட இருக்குங்க. மஞ்சள், குங்குமத்துலருந்து ஆரம்பிச்சு, வெட்டிவேர் விநாயகர், நெல்மணி தோரணம், பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி, அது இல்லாம ஸ்டென்சில் இப்படி எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்கள்ட்ட இருக்கு. கஸ்டமைஸும் பண்ணி தராங்க. ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் ஷிப்பிங்குமே அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்குங்க. ஸோ உங்க வீட்லயும் பூஜை பொருள் வாங்கணும் அப்படின்ற பிளான்ல இருந்தீங்கன்னா, அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல தர்றேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டலாக் சென்ட் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு ஆடி வெள்ளி பாத்தீங்கன்னா பூஜை ரொம்ப சிறப்பா போச்சு. அதுவும் பஞ்சகவ்ய விளக்கு லாஸ்டா நான் வந்து நெய் விட்டு ஏத்தி பார்த்தேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ண எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது உண்மையாவே இருந்ததுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.